எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். அது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஆபத்தானதா? இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறவங்களுக்கு இன்னும் அதிகமாவே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் சில பேர் சொல்லுவாங்க, அட மியூச்சுவல் ஃபண்ட்ல போடாதப்பா, மார்க்கெட் டவுன் ஆனா பணம் பாதி ஆகிடும்னு சொல்லுவாங்க. மற்றொரு பக்கம் சில பேர் சொல்லுவாங்க, பேங்க்ல பணம் வச்சா அது பெருகாது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாதான் ஃபியூச்சர் அப்படின்னு ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. அப்படின்னா உண்மை என்ன? இப்படி இருக்கிற வகையில உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபா அல்லது ரிஸ்கா? இந்த வீடியோல அது ரொம்ப ஈஸியா பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு சிம்பிள் கொஸ்டின், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? நாம டைரக்டா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிறைய நாலேஜ் வேணும். உதாரணமா, எந்த கம்பெனி நல்லது, எந்த ஷேர் வாங்கணும், எப்போ வாங்கணும், எப்போ செல் பண்ணணும்னு இந்த எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்றது எல்லாராலையும் முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேரோட பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் அதை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், பாண்ட்ஸ், கோல்ட் போன்ற இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது நீங்க தனியா எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸ்பர்ட் மேனேஜ் பண்ணுவாங்க. இதனால பிகினர்ஸுக்கும் இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆனா இங்கதான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கூடும். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணும். மார்க்கெட் டவுன் ஆனா வேல்யூ குறையும். அதனாலதான் மக்கள் இதை ரிஸ்க்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரிஸ்க்னா எல்லா நேரமும் லாஸ்னு அர்த்தம் இல்ல. டெம்பரவரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு 2020 லாக்டவுன் பீரியட் ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல ஷேர் மார்க்கெட் பெரிய கிராஷ் பார்த்தது. பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது. அதை பார்த்து நிறைய பேர் பயந்து என்ன பண்ணாங்கன்னா, உடனே இன்வெஸ்ட்மெண்ட் வித்ரா பண்ணிட்டாங்க. அதனால லாஸ் லாக் ஆகிருச்சு. ஆனா பேஷன்ஸா வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணவங்க அடுத்த சில வருஷத்துல நல்ல growth பார்த்தாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? மியூச்சுவல் ஃபண்ட் டேஞ்சரஸ் இல்ல, ஆனா பேஷன்ஸே இல்லாம பேனிக் ஆகுறது தான் இந்த இடத்துல ரொம்பவே டேஞ்சரஸ்.